சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு திட்டம் நிறுத்தி வைப்பு. அனைத்து கட்சி கூட்டத்தில் உடன்பாடு ஏற்பட்டதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடங்கின. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தால் தமிழக கேரள எல்லையில் தொடர்ந்து பதற்ற நிலை. கம்பம் உத்தமபாளையம் பகுதிகளில் நீடிக்கும் தடை உத்தரவு. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ராசா இதுவரை ஜாமீன் மனு தாக்கல் செய்யாதது ஏன்? அதிர்ச்சியூட்டும் புதிய தகவல்கள். இந்தியாவை போல் பாகிஸ்தானுக்கும் யுரேனியம் சப்ளை செய்ய முடியாது. ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மறுப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அதிகரிக்கும் திட்டத்தால் ஏற்பட்ட பிரச்சினைக்கு இன்று தீர்வு காணப்பட்டது. புதுடெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் நடைபெற்றது. அந்நிய முதலீடு திட்டம் கிடப்பில் வைக்கப்படும் என்று இக்கூட்டத்தில் அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. இதை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொண்டன. இதையடுத்து நாடாளுமன்ற கூட்டம் இன்று கூச்சல் குழப்பம் ஏதும் இன்றி அமைதியாக நடைபெற பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஒத்துழைப்பு அளித்தன. சில்லறை வர்த்தகத்தில் 51% வரை அந்நிய முதலீட்டை அனுமதிக்கவும், ஒரே பெயரில் பல இடங்களில் கம்பெனி நடத்துபவர்கள் 100% வரை முதலீடு செய்ய அனுமதிப்பது என்றும் அரசு திட்டமிட்டிருந்தது. இதை எதிர்க்கட்சிகள் எதிர்த்ததால் 10 நாட்களாக நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒருமித்த கருத்து ஏற்படும் வரை அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்று தற்போது அரசு அறிவித்துள்ளதால் நாடாளுமன்ற முடக்க பிரச்சினைக்கு தீர்வு ஏற்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பிரச்சினையால் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் தொடர்ந்து 3வது நாளாக பதற்ற நிலை நீடிப்பதால் கம்பத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை பலவீனமாக இருப்பதாக கூறி வரும் கேரள அரசு அதற்கு பதிலாக புதிய அணை கட்ட முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது. கேரள அரசின் இந்த முயற்சிக்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ள இடுக்கி மாவட்டத்தில் அண்மையில் லேசான நில அதிர்வுகள் ஏற்பட்டதாலும் டாம் 999 திரைப்பட விவகாரத்தாலும் முல்லை பெரியாறு அணை விவகாரம் கடந்த 1 மாத காலமாக மீண்டும் பெரும் பிரச்சினையாக உருவெடுத்து வருகிறது. இதை காரணமாக கூறி புதிய அணை கட்டும் முயற்சியில் தீவிரமாக செயல்பட தொடங்கியுள்ள கேரள அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லை பெரியாறு அணை விவகாரம் காரணமாக தமிழக கேரள எல்லையில் உள்ள கம்பம், கூடலூர், உத்தமபாளையம், குமுளி, லோயர் கேம்ப் மற்றும் போடிமெட்டு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் இருந்து செல்லும் வாகனங்கள் அனைத்தும் கேரள எல்லையிலேயே திருப்பி அனுப்பப்பட்டு வருவதால் சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வாகன போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளதால் கம்பம், குமுளி வழியாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கம்பம் பேருந்து நிலையத்திலேயே தங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் வழியாக சபரிமலைக்கு செல்ல முடியாமல் ஐயப்ப பக்தர்கள் ஸ்தம்பித்து போயுள்ளனர். அவர்களை செங்கோட்டை மற்றும் பாலக்காடு வழியாக சபரிமலைக்கு செல்லுமாறு போலீசார் திருப்பி அனுப்புகின்றனர். இதனால் கூடுதலாக 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றி போகும் நிலை ஐயப்ப பக்தர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. குமுளியில் நேற்று தமிழர்கள் மீதும் தமிழர்கள் நடத்தும் நிறுவனங்கள் மீதும் கேரளாவை சேர்ந்தவர்கள் வெறி தாக்குதல் நடத்தினார்கள். இதனால் கம்பம், கூடலூர் உள்ளிட்ட எல்லை பகுதிகளில் உள்ள கிராமத்து இளைஞர்கள் கேரளாவுக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் உத்தமபாளையம், கம்பம், கூடலூர், தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், ஊர்வலம் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. கம்பத்தில் நாளை நடைபெற இருந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் உண்ணாவிரத போராட்டமும் தேனிக்கு மாற்றப்பட்டுள்ளது. கேரள அரசை கண்டித்து வருகிற 15ஆம் தேதி திரையரங்குகளை மூடிவிட்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதனிடையே முல்லை பெரியாறு அணையில் நாளை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக கேரள முன்னாள் முதல்வர் அச்சுதானந்தன் அறிவித்துள்ளார். புதிய அணை கட்டுவதற்கு கேரள மக்களை திரட்டும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.
முல்லை பெரியாறு அணை குறித்து ஏற்படுத்தப்படும் வெறும் பீதியை நம்பி வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்று கேரள மக்களுக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். கேரளாவில் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பற்றது என்ற பீதியை ஏற்படுத்தியதன் காரணமாக வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டன. கேரள பகுதியில் தமிழர்கள் தாக்கப்பட்டனர். சபரிமலைக்கு சென்ற ஐயப்ப பக்தர்களும் தாக்கப்பட்டுள்ளனர். தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான கம்பம், கூடலூர், குமுளி உள்ளிட்ட பகுதிகளில் பதற்றம் நிலவி வருகிறது. இதையடுத்து கடந்த 2 நாட்களாக கேரளாவுக்கு செல்லும் கம்பம் மலைப்பாதையில் சாலை போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து முதல்வர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில், முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பற்றது என்று கூறுவது கற்பனையானது என்றும் கேரள மக்கள் வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் கேரள மக்கள் மீது தான் மிகுந்த மரியாதை வைத்துள்ளதாகவும் அவர் அதில் கூறியுள்ளார். வெறும் பீதியை நம்பி தமிழக கேரள மாநிலங்களுக்கு இடையே பல நூற்றாண்டுகளாக நீடித்து வரும் நல்லுறவை அழித்துவிட வேண்டாம் என்றும் கேரள மக்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் தமிழக பயணிகள் கேரள சமூக விரோதிகளால் தாக்கப்படுவது குறித்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களையும் பயணிகளையும் கேரள சமூக விரோதிகள் தாக்குவதாக வெளிவரும் செய்திகள் தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த செயல் இரு மாநிலங்களுக்கும் இடையே நிலவி வரும் உறவுக்கு நல்லதல்ல என்றும் மக்களுடைய உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது கேரள அரசின் கடமையாகும் என்றும் கேப்டன் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தாலும் கேரள போலீசார் சமூக விரோதிகளுக்கு உடந்தையாக இருந்து கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் இந்த செயல் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு வேட்டு வைப்பதாகும் என்றும் கேப்டன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை இந்த அளவுக்கு வளர மத்திய அரசுதான் காரணம் என்றும் பிரச்சினையை தட்டி கேட்காமல் மத்திய அரசு மௌனம் சாதிக்கிறது என்றும் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு நிறைவேற்றி இருந்தால் இன்று இந்த கலவரம் ஏற்பட்டு இருக்காது என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், மத்தியிலும் கேரளாவிலும் காங்கிரஸ் ஆட்சிதான் நடக்கின்றன. ஆனால் இரு அரசுகளும் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியுள்ளார். கேரளாவை சேர்ந்த சமூக விரோதிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து தமிழக மக்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கேப்டன் விஜயகாந்த், பலவீனம் முல்லை பெரியாறு அணையில் இல்லை, மாறாக கேரள அரசியல்வாதிகளிடம்தான் உள்ளதோ என்ற சந்தேகம் தமக்கு எழுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா தனது உயிருக்கு பயந்துதான் ஜாமீன் மனு தாக்கல் செய்யாமல் இருப்பதாக அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டையே உலுக்கிய 1,76,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கருணாநிதியின் மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ரெட்டி உள்ளிட்ட 11 பேர் அண்மையில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதில் ராசாவின் தனி செயலாளராக இருந்த RK சந்தோலியாவுக்கு CBI நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் அதில் டெல்லி உயர்நீதிமன்றம் தானாகவே தலையிட்டு ஜாமீனை நிறுத்தி வைத்தது. இருப்பினும் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு வரும் முன்பே சந்தோலியா ஜாமீனில் வெளிவந்துவிட்டார். இவரது ஜாமீன் உறுதி செய்யப்படுமா இல்லையா என்பது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாளை நடைபெற இருக்கும் விசாரணையில் தெரியவரும். சந்தோலியாவை தவிர்த்து சித்தார்த் பெகுரா, ராசா ஆகிய இருவர் மட்டும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் சித்தார்த் பெகுரா ஜாமீன் கோரி மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளார். ஆனால் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவோ இதுவரை ஜாமீன் கோரவே இல்லை. சிறையை விட்டு வெளியே வந்தால் தமது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதியே அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்யாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவலை அவரது வழக்கறிஞர் சுகில்குமார் மறுத்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முக்கிய சாட்சியாக கருதப்பட்ட ராசாவின் நெருங்கிய நண்பராக இருந்த சாதிக் பாட்ஷா அண்மையில் தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கான புதிய பாகிஸ்தான் தூதராக சல்மான் பஷீர் நியமிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய தூதராக பணியாற்றி வரும் ஷாஹித் மாலிக்கின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் கால நீட்டிப்பு செய்யப்பட்டு அவர் தொடர்ந்து தூதராக பணியாற்றி வருகிறார். அவரது பதவிக்காலம் இம்மாத இறுதியில் முடிவடைவதையொட்டி இந்தியாவுக்கான புதிய பாகிஸ்தான் தூதராக சல்மான் பஷீரை நியமிக்க அந்நாட்டு பிரதமர் கிலானி ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிகிறது. பாகிஸ்தான் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு
ரஷ்யா, எகிப்து, அல்ஜீரியா, சிலி, ஜெர்மனி உள்ளிட்ட 15 நாடுகளுக்கான புதிய பாகிஸ்தான் தூதர்களை நியமித்து பிரதமர் கிலானி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்தியாவுக்கும் யுரேனியம் சப்ளை செய்ய ஒப்புதல் கொண்டதைப் போல் பாகிஸ்தானுக்கும் யுரேனியம் சப்ளை செய்ய முடியாது என்று ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஸ்மித் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு யுரேனியம் விற்க ஆஸ்திரேலியாவின் ஆளும் கட்சியான லேபர் கட்சி சில விதிமுறைகளை தளர்த்தி ஒப்புதல் அளித்துள்ளது. ஆனால் அதே நிலை மற்ற நாடுகளுக்கும் பொருந்தாது என்று ஆஸ்திரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் துணை முதல்வர் மனைவியை சந்திக்க சென்ற ஆசிரியை சரமாரியாக தாக்கப்பட்ட விவகாரத்தில் பஞ்சாப் அரசுக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பஞ்சாப் மாநில துணை முதல்வராக பதவி வகித்து வரும் சுக்பீர் சிங் பாதலின் மனைவியும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹரிசிம்ரன் கவுரை சந்திப்பதற்காக ஆசிரியர் அடங்கிய குழு ஒன்று அவரது வீட்டிற்கு சென்றுள்ளது. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த அகலிதளம் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரான பல்விந்தர் சிங் என்பவர் ஆசிரியை குழுவை சேர்ந்த வர்ணீதர் கவுர் என்பவரை சரமாரியாக அடித்து உதைத்துள்ளார். பொதுமக்கள் முன்னிலையில் பட்டதாரி ஆசிரியை ஒருவர் தாக்கப்பட்ட இந்த சம்பவம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதை கண்டித்து சண்டிகர் மாநிலத்தில் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பதாலை சந்தித்த ஆசிரியர் குழு தாக்குதல் நடத்திய பல்விந்தர் சிங் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். மேலும் துணை முதலமைச்சரின் இல்லத்திற்கு முன்பாக கோஷங்களை எழுப்பிய ஆசிரியர்கள் மாநில அரசு பொய்யான உறுதிமொழிகளை கூறியுள்ளதாகவும் தங்களுக்கு நிரந்தர பணி நியமன உத்தரவு வழங்கப்படாவிட்டால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய பஞ்சாப் மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஜெகதீஷ் பல்லா மற்றும் உறுப்பினர்கள் தானாக முன்வந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பஞ்சாப் மாநில அரசுக்கு அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் குமுளியில் தமிழர்கள் கடை மீதும் ஐயப்ப பக்தர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதால் சென்னை, தஞ்சை உள்ளிட்ட பல இடங்களில் கேரளக்காரர்களின் கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தால் தமிழக கேரள எல்லையில் பதற்ற நிலை நீடித்து வருகிறது. குமுளியில் உள்ள தமிழர்கள் கடைகள் மீது கேரளக்காரர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். தமிழக ஐயப்ப பக்தர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக சென்னை சைதாப்பேட்டையில் கேரளக்காரர்கள் நடத்தி வரும் தேநீர் மற்றும் இனிப்பு கடைகள் மீது இன்று மர்ம நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் கடைகளின் கண்ணாடி கதவுகள் உடைந்து நொறுங்கின. இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் தஞ்சையில் கேரளக்காரர்களின் நகைக்கடை, இனிப்பு, பலகார கடைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தியதில் அந்த கடைகளின் கண்ணாடி கதவுகளும் ஜன்னல்களும் உடைந்து நொறுங்கின. கும்பகோணத்திலும் இதேபோல் கேரளக்காரர்கள் நடத்தி வரும் கடைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்குள்ள தேநீர் கடைகள், நகைக்கடைகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் தமிழகத்தில் வியாபாரம் செய்து வரும் கேரளக்காரர்கள் பதற்றத்தில் ஆழ்ந்துள்ளனர். சென்னையில் உள்ள ஜாய் அலுகாஸ் நகைக்கடை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கண்ணாடி சேதம், இந்த செக்யூரிட்டி கடி மேனேஜர் எல்லாத்துக்கும் அடிதான் பட்டிருக்கு. எந்த ஒரு முன்னறிவிப்பு எதுவுமே இல்லை. போராட்டம் நடத்துறது என்ன சொல்லி அடிச்சாங்க? இது மலையாளியை வெளியேற்றுன்னு சொல்லி தான் அடிச்சாங்க எல்லாத்துக்கும். இதேபோல் கேரளா ஜுவல்லர்ஸ், பிரின்ஸ் ஜுவல்லர்ஸ் மற்றும் கேரளக்காரர்கள் நடத்தி வரும் வணிக நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் சென்னையில் ஆர்ப்பாட்டம். தா. பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானோர் கைது. உடுமலை பண்ணையில் அதிகரித்து வரும் முதலைகள், சுற்றுலா பயணிகள் ஆர்வம் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.